கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் மிக முக்கியமான ஒரு தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெஸ்லியின் அடிச்சுவடுகளில் தேவனோடு நடத்தல். வாக்கிங் வித் காட் இன் வெஸ்லிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். உங்கள் அனுதின தியான வாழ்க்கை திணறுகிறதா, திக்குமுக்காடுகிறதா? ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது, ஆனால் முடியவில்லையே என்று முனகல் உங்களிடத்திலிருந்து உண்டாகிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, தியான வாழ்க்கை. We should not see Christian devotion as a time to be observed, but as a life to be lived. கிறிஸ்தவ தியானம் என்பது ஏதோ கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் என்று நாம் கருதாமல், அது நாம் வாழப்பட வேண்டிய வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே அந்த கிறிஸ்தவ தியான வாழ்க்கையை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தியான வாழ்வை வாழ்ந்த தேவ மனிதன் யார் என்றால், மெத்தடிஸ்ட் திருச்சபையின் ஸ்தாபகரான ஜான் வெஸ்லி. இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த தேவ மனிதனின் பக்தி வாழ்வில் இருந்து நமக்கான பாடங்களை நாம் இந்த நாட்களுக்கென்று படித்து கொள்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பரமபிதாவே, தேவனோடு நடத்தல் என்பது எங்களுடைய அன்றாட அனுபவமாக இருக்க வேண்டும். அன்றுதாமே எங்களுக்கு அந்த பாடங்களை கற்றுத்தாரும். ஜான் வெஸ்லி வாழ்க்கையிலிருந்து ஆவியானவர் எங்களுக்கு பரலோகத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி, ஆவியானவதாமே எங்களை அந்த பாதையில் நாங்களும் நடக்க உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி 1703 பிறந்து 1791 மரித்தவர். தன்னுடைய 87ஆம் வயதில் கடந்த 60 ஆண்டுகள் தியான வாழ்வில் தொடர்ச்சியாய் முன்னேறியது குறித்து தேவனுக்கு அவர் நன்றி கூறினாராம். 60 years of devotional life. 60 ஆண்டுகள் தியான வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு தியான வாழ்க்கை. மத்திய 22ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வரை உள்ள அந்த வசனங்களில் அடங்கியுள்ள இலக்கை அடைவதே வெஸ்லியின் தியான வாழ்வின் பிரதான நோக்கமாக இருந்தது. அந்த வேத பகுதியில் என்ன இருக்கிறது? நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி தான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும், மனிதனிடத்திலே அன்பு கூற வேண்டும். தேவனிடத்திலே அந்த ஐக்கியம், உறவு, அந்த நெருக்கம் சரியாக இருந்தால் எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த உறவு சரியாக இருக்கும். ஆகவே தேவனோடு இருக்கிற அந்த உறவை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜான் வெஸ்லியினுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றின 3 ஆவிக்குரிய ஒழுங்குகள், 3 devotional disciplines என்னென்ன என்றால், முதலாவது அன்றாட ஜெபம், praying டெய்லி. அதிகாலை 4 மணிக்கு அவர் தினந்தோறும் தன்னுடைய தியானத்தை துவங்கி விடுவார். 2வது கிரமமான வேத தியானம், சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங். 3வது வாழ்வில் செயல்படுத்துதல், லைஃப் அப்ளிகேஷன் என்று 3 முக்கியமான ஆவிக்குரிய ஒழுங்குகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நம்ம ஒவ்வொன்றாக அதை படிக்க இருக்கிறோம். இத்தகைய மேன்மையான பயிற்சிகளில், ஆவிக்குரிய பயிற்சிகளில் இடைவிடாமல் ஈடுபட்ட ஜான் வெஸ்லியின் வாழ்வு மகிமையாய் மறுரூபம் அடைந்திருந்ததை அநேகர் பின் நாட்களில் பார்த்தார்களாம். இப்போது ஜான் வெஸ்லியினுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
60 ஆண்டுகள் கான்ஸ்டண்ட்டாக இடைவிடாமல் அந்த தியான வாழ்க்கையை அவர் பின்பற்றினார். வருடத்திற்கு 365 நாட்கள், 60 வருடங்கள் என்றால் 21,900 நாட்கள். இந்த ஆவிக்குரிய அனுபவம் அவருக்கு தவறாமல் இருந்தது. ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்களேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவை காலைதோறும் மார்னிங் பை மார்னிங் எழுப்பினாராம். என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆகவே அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுவது என்பது தேவன் நம்மை எழுப்புகிற அனுபவம். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல, நீங்கள் மூல பாஷையில் படித்தீங்கன்னா சிஷ்யர்களைப் போல நாம் கேட்கும்படி தேவன் என்ன சொல்வார் என்று கற்றுக்கொள்வதற்காக செவியை கவனிக்க செய்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் கிறிஸ்துவுக்கு இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அனுபவம் அவசியம். இந்த அனுபவம் ஜான் வெஸ்லியின் வாழ்க்கையிலையும் இருந்தது. இரட்சகரின் அனுபவமே வெஸ்லியின் அனுபவமாக இருந்தது. உணர்ச்சியில் உச்சம், எமோஷனல் ஹை, வல்லமையான ஆவிக்குரிய அனுபவம், பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று எதுவும் இல்லாவிட்டாலும், பார்த்தீங்களா, ஏதோ எமோஷனலாக ஆடுறது அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் என் கூட பவர்ஃபுல்லாக பேசினார். இப்படிப்பட்ட ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் இருக்கிற அனுபவம் இல்லாமல் வழக்கப்படியான தினம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய பயிற்சிகளை அவர் தொடர்ந்து செய்தார். இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு வஞ்சகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன வசனத்தை வச்சு தான் பேசுவாரா? இல்லைங்க, ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் டைரக்டாக பேசுவார் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வசனத்தை ஒதுக்கி வைத்து விட்டு ஆவியானவர் எங்களை டைரக்டாக நடத்துகிறாரு, எங்களோட டைரக்டாக பேசுகிறாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆவியானவர் வசனத்தின் வழியாக தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு வஞ்சகம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றாட பழக்கம் இல்லாத 100 வல்லமையான ஆவிக்குரிய அனுபவங்கள் அல்லது 60 ஆண்டுகள் ஒரே மாதிரியான அன்றாட ஆவிக்குரிய பழக்கம் என்று 2 இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 காரியங்கள் இருக்கிறது. இந்த 2ல் எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஏதோ என்றைக்கோ அன்றாட அனுபவம் இல்லாமல் 100 ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதை காட்டிலும் 60 ஆண்டுகள் ஒரே மாதிரியாக, எந்த ஒரு தடை இல்லாமல், எந்த ஒரு பிரேக் இல்லாமல் தினந்தோறும் தேவனோடு நடக்கிற ஆவிக்குரிய பழக்கம், இந்த 2ல் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் 2வது தான். இந்த அனுபவம் தான் ஜான் வெஸ்லிக்கு இருந்தது. பல நேரங்களில் நமக்கு எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நல்லா ஜபிக்கணும், நன்றாக ஜபிக்கிற ஒரு எண்ணம். சில நேரத்தில் இன்றைக்கி ஜபிக்கவே தோணலை. இது ஆவிக்குரிய அனுபவமா? இல்லை. இடைவிடாத பழக்கம். பாருங்களேன், ப்ரேயர் என்ற புத்தகத்தில் பக்கம் 24 வாசிக்கிறோம், when we feel the least inclined to commune with Jesus, let us pray the most. என்றைக்கு நமக்கு இயேசுவோடு அந்த நெருக்கம், அந்த ஐக்கியம், அந்த ஜெப உறவு, இன்றைக்கி எனக்கு அப்படி ஜெபிக்கிற மாதிரியே தோணலை, மிக குறைவாக அப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதோ, அன்றைக்கு தான் அதிகம் ஜெபிக்க வேண்டுமா. By so doing we shall break Satan's snare. The clouds of darkness will disappear and we shall realize the sweet presence of Jesus. அப்படி நாம் எனக்கு ஜெபிக்க அப்படி உணர்வு இல்லை என்ற போதிலும் முக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது உணர்வை சார்ந்தது அல்ல, அது உறவை சார்ந்தது. அப்படி நாம் விடாமல் ஜெபிக்கும் பொழுது சாத்தானின் கண்ணியை தகர்த்தெறிவோம். நம்முடைய அந்தகார மேகங்கள் மறைந்து போகும். இயேசுவின் அந்த இனிமையான பிரசன்னத்தை நாம் உணர்வோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அதிகாலை நேரம் மனம் புத்துணர்வுடன் இருக்கிற நேரம், ஆண்டவருக்கு மிகச்சிறந்ததை கொடுக்கும் நேரம் அதிகாலை நேரம். ஆனால் பல நேரங்களில் இந்த அதிகாலை நேரம்தான் நமக்கு ஆனந்த நேரமாக, அப்படியே தூங்கி வழியும் நேரமாக போய்விடுகிறது. அப்படிதானே?
மல்கியா 1:6 பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். பாருங்களேன், இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்களாம் அவங்க எஜமானை எப்படி கனம் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு பிதா என்றால் அவருக்குரிய கனம் எங்கே? அவர் நம்முடைய வாழ்வின் எஜமான் என்றால் நாம் அவருடைய சேவகர்கள், ஊழியக்காரர்கள் என்றால் அவருக்குரிய அந்த பயம் எங்கே? நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மிகச்சிறந்த நேரத்தை நம்ம கொடுக்குறோமா? அந்த மிகச்சிறந்த நேரம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வாகவே இருக்கிறதா? தியான நேரம் அல்ல, தியான வாழ்வு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டிவோஷனல் டைம், பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் டிவோஷனல் லைஃப். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வாகனத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்கிறோம்? நேராக பெட்ரோல் பங்க் போய் டேங்க்கை ஃபில் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? பைக்கோ காரோ எதனாலும் சரி, ரொம்ப தூரம் போகணும் என்பதற்காக. அதே போல் ஒழுங்குமுறையான தியான வாழ்வுக்கு நம்ம என்ன செய்யணும்? அனுதின வாழ்க்கை பயணத்தில் முதலாவது தேவ கிருபையினால் நிரப்பப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். We must be filled with the grace of God daily, and that should be the first and foremost work for all of us. தேவ கிருபையினால் தினம் நிரம்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய முதலாவது முக்கியமான தலையாய பணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மத்திய 6:33 இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், அதைத்தான் பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஜான் வெஸ்லியினுடைய அந்த தியான வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது மறுபரிசீலனையின் ஜெபம், ரீகாலிபரேஷன் ப்ரேயர். அது என்ன ஜெபம் அப்படின்னா, வேறு எதையும் தேவனிடம் கேட்பதற்கு முன்பாக இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி பாவ அறிக்கை செய்து அர்ப்பணித்து ஜெபிப்பதே மறுபரிசீலனை ஜெபமாகும். 3 ஆவிக்குரிய ஒழுங்குகளில் முதலாவது காரியம், தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர்கிட்ட போன உடனே, ஆண்டவரே இதை தாரும், அதை தாரும், இதை கொடும், அதை கொடும் அப்படி தான் கேட்குறோம். We have a long list. Our religion has become need oriented. நம்முடைய இந்த பக்தி வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஏதோ தேவைகளை கடவுள்கிட்ட சொல்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், இப்போ ஆண்டவர்கிட்ட வேறு எதையும் கேட்கறதுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி பாவரிக்கை செய்து, ஆண்டவரே உம்மை நான் எந்த விதத்திலாகிலும் வேதனைப்படுத்தி விட்டேனோ என்பதெல்லாம் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாவரிக்கை செய்து அர்ப்பணித்து, முதலாவது ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்று உணர்ந்து ஒப்படைத்து செய்கிற ஜெபம்தான் மறுபரிசீலனை ஜெபம். இதை நம்ம செய்கிறோமா? இதை செய்யணும்னு நமக்கு தோணுதா? நம்ம சர்ச்சுக்கு வந்தால் தான் பாஸ்டர் சொல்லுவார், முதலாவது நாம் பாவரிக்கை செய்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு அந்த ஞாபகம் வரும். ஆனால் ஜான் வெஸ்லியை தான் முதல்ல செய்வார், ரீகாலிபரேஷன் ப்ரேயர். அப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுத்து செய்கிற அந்த ஜெபம். இரண்டாவது, முறையான வேத தியானம், சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங். அதனால தான் ஜான் வெஸ்லி உருவாக்கின அந்த சபை அமைப்பு மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்பட்டது. மெத்தடிஸ்ட் என்றால் மிக ஒழுங்குமுறையாக செயல்படுகிறவர்கள் என்று அர்த்தம். வேதாகமத்தை மெதுவாக சத்தமாக வாசிக்க வேண்டும், அப்படி தான் ஜான் வெஸ்லி செய்வார். அப்படி தான் சொல்லியும் கொடுப்பார் எல்லாருக்கும். மெதுவாக வாசிக்கணும், அதே சமயம் சத்தமாக வாசிக்க வேண்டும், நிதானமாக தியானிக்கவும் வேண்டும். ஆனால் பல நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம், படபடன்னு வாசிட்டு ஓடிடுறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி. ஜான் வெஸ்லி ஒரு வேத வசனத்தை படிக்கும்போது பல கேள்விகளை எழுப்பி படிப்பாராம். ஒரு சங்கீதத்திற்கு குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் எடுத்து தியானம் செய்வாராம்.
சின்ன சங்கீதம்னா 15 நிமிஷம் வச்சுக்கோங்க, பெரிய சங்கீதம்னா எப்படி யோசித்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக நேரம் அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டு பார்ப்பார் என்றால், ஒரு தியானத்தில் என்னென்ன கேள்விகள், அல்லது ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனத்தில் தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், வசனத்தின்படி அறிக்கை செய்ய வேண்டிய பாவம் ஏதாகிலும் என்னிடத்தில் உண்டா? பாருங்களேன், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போது கோபப்படுற அளவுக்கு, பாவம் செய்கிற அளவுக்கு என்னோடய கோபம் இருக்கிறதா? உரிமை கோர வேண்டிய வாக்கு தத்தம் ஏதேனும் உண்டா? அந்த வசனத்தில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ப்ராமிஸ் என்ன? கீழ்ப்படிவதற்கான கட்டளை இந்த வசனத்தில் உண்டா? பாருங்கள், எத்தனை அழகான கேள்விகள். செவிசாய்க்க வேண்டிய எச்சரிக்கை இதில் உண்டா? ஆண்டவர் என்ன வார்னிங் எனக்கு இதில் வச்சிருக்கிறாரு? பின்பற்ற வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய உதாரணம் ஏதும் இதில் உண்டா? இந்த நபர் ஓகே, இவர் பின்பற்றக்கூடாது, இந்த நபர் தான் பின்பற்ற வேண்டும், இப்படி ஏதாகிலும் நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறார்களா? நான் எடுக்க வேண்டிய சிறப்பான தீர்மானம் என்ன அப்படின்னு இப்படி நிறைய கேள்விகளை அவர் கேட்டு எழுதி வைத்துக் கொள்வாராம். Bible reading discipline is not for gathering information but for life transformation. வேத வாசிப்பு, தியானம் என்ற இந்த ஒழுங்கானது ஏதோ தகவல் சேகரிப்பதற்காக கிடையாது. நம்முடைய வாழ்வின் மறுரூபமாகுதலுக்கு நாம் அதை செய்ய வேண்டும். அப்படித்தாங்க இந்த ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தது. இந்த ஜான் வெஸ்லியினுடைய நிதானமான ஆவிக்குரிய பழக்கம் என்னவென்றால் 15 to 20 நிமிடங்கள் ஜெபம். அதிகாலை 4 மணிக்கு அந்த ஜெப அனுபவம் அவருக்கு தொடங்கிடும். இரவு என்ன செய்வாராம், 10 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போய்விடுவார். பாருங்களேன், நம்ம போகிறதெல்லாம் ரொம்ப நேரம் கழித்து தான், தாமதமாகத்தான் செல்லுகிறோம். அதனால தான் விடியற் காலை என்பது நமக்கு தெரியவில்லை, தாமதமாகவே நாம் எழுந்திருக்கிறோம். இரவு 10 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிடுவார். எளிய வார்த்தைகளில் தனது ஜெபங்களை வெஸ்லி எழுதி வைத்து ஜெபித்து கொண்டிருப்பார். இது ஒரு பார்ட், சரிங்களா? ஜெப வாழ்க்கையில் எழுதி தான் ஜெபம் பண்ணுவான்னு கிடையாது. சில நேரங்கள் அதையும் அவர் செய்திருக்கிறார். ஒரு ஜெபத்தை நீங்கள் பாருங்களேன், அவர் டைரியில் எழுதி வைத்த ஒரு ஜெபம். ஈச் மொமெண்ட் draw from earth away. My heart that's lowly waits thy call. Speak to my inmost soul and say, I am thy love, thy God, thy all. To feel thy power, to hear thy voice, to taste thy love, be all my choice. Amen என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னவென்றால், ஒவ்வொரு வினாடியும் இந்த பூமியிலிருந்து என்னை இழுத்துக்கொள்ளும் உமது அழைப்பை என்னுடைய இருதயம் தாழ்மையாய் எதிர்பார்க்கிறது. என்னுடைய உள்ளான ஆத்துமாவில் நீர் பேசி, நான் உன் நேசர், உனது எல்லாம் நானே என்று எனக்கு சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை உணரவும், உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய அன்பை ருசிக்கவும் நீரே எனக்கு எல்லாமாயிரும். ஆமேன் என்று ஒரு ஜெபத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய ஜெபங்களை அவர் எழுதி வைத்து அவ்வப்பொழுது ஜெபிப்பாராம். நமக்கு இந்த பழக்கம் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜெப புத்தகங்களை அவர் பயன்படுத்தினார். He used written prayers. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புஸ்தகங்கள் போலவும் வைத்திருந்தாராம் ஜெப புத்தகங்கள். இயல்பாகவும் ஜெபித்தார். எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரேயர், அதாவது முழங்கால் போட்டு ஆவியானவர் நடத்துகிறபடி அப்படியே உள்ளத்தில் உள்ளதை சொல்லுகிற அந்த ஜெபம், இயல்பாக ஜெபிப்பது, அப்படியும் அவர் ஜெபித்திருக்கிறார். இப்போ 15-20 நிமிடங்கள் ஜெபம், 20 to 30 நிமிடங்கள் வேத தியானம். வேதமே வெஸ்லியின் பிரதான நூலாக இருந்தது. அதே சமயத்தில் அநேக ஆவிக்குரிய நூல்களையும் அவர் ஆவலுடன் வாசித்தார். பிற்பாடு 10-15 நிமிடங்கள் வாழ்வியல் அபியாசம், லைஃப் அப்ளிகேஷன். நான் படித்த காரியங்களை எப்படி என் வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறேன் என்று அவர் நினைச்சுவார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேள்விகள் எல்லாம் அதற்கு பதில் எழுதி அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு அவர் நேரம் எடுத்துக்கொள்வாராம்.
பிற்பாடு வெளியே சென்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறவராகவும் போதிக்கிறவராகவும் பிரசங்கிக்கிறவராகவும் ஜான் வெஸ்லி இருந்திருக்கிறார். வெஸ்லியின் தனிமையான தியான பழக்கம் பொது வாழ்வில் மிகுந்த கனிகளை தந்தது. அவர் என்ன படிச்சுக்கிட்டாரோ தன் வாழ்க்கையில் அப்படியே செயல்படுத்தினார். அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுத்தார். தான் கற்ற சத்தியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை அநேகருடன் பகிர்ந்தார். இப்படித்தான் மெத்தடிஸ்ட்ஸ் உருவானார்கள். இப்படித்தான் ஒரு பெரிய அமைப்பே அவர் மூலமாக உருவாயிற்று. கிறிஸ்துவின் சரீரமான சபையின் ஆராதனைகளில் தவறாமல் பங்கு பெறுவது அவரது தியான வாழ்வின் முக்கிய பகுதியாக இருந்தது. பார்த்தீங்களா? அப்போது பார்ட்டிசிபேட்டிங் இன் சர்ச் சர்வீசஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் டிவோஷனல் லைஃப். அப்போது அந்த ஆராதனையில் பங்கு பெறுவது தியான வாழ்க்கையின் முக்கியமான பங்கு என்பதை உணர்ந்து அதில் உற்சாகம் காண்பித்தார் ஜான் வெஸ்லி. நாம் நம்முடைய தேவாலய பழக்க வழக்கங்களில் எப்படி இருக்கிறோம்? உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலாம். உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த ஒரே நாள் நல்லது என்ற அந்த அனுபவம் நமக்கும் வேண்டும். ஜான் வெஸ்லி இங்கிலாந்தின் அப்போஸ்தலன். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்று சொன்னால், பாருங்களேன், சரித்திரம் சொல்லுது, the true awakening of the religious life of the English speaking race dates from Wesley. To say that he reshaped the conscience of England is true, but it is only half the truth. He recreated it. It was dead, twice dead, and through his lips God breathed into it the breath of life again. என்று ஒரு அழகான வாக்கியத்தை ஆசிரியர் ஒருவர் எழுதுகிறார். அதாவது ஆங்கிலம் பேசும் இனம், இங்கிலாந்தில் இருந்த மக்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மெய்யாக எழுப்புதல் அடைந்ததே அது யார் மூலமாகன்னா ஜான் வெஸ்லி காலத்தில் இருந்துதான். அவர் இங்கிலாந்தின் மனசாட்சியை மறுவடிவம் செய்தார் என்று சொல்லுவது ஒரு பாதி உண்மைதான். ஆனால் அதை அவர் என்ன செய்தாராம்? மறுபடியும் சிருஷ்டித்தார், மறு உருவாக்கம் செய்தார். அந்த இங்கிலாந்தினுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பினவர், அதற்கு மறு உருவம் கொடுத்தவர் யார் என்றால் ஜான் வெஸ்லி. ஏனென்றால் அந்த இங்கிலாந்தின் மனசாட்சி செத்து போயிருந்தது. இங்கிலாந்தே ஏறக்குறைய அழிவுக்கு நேராக போய்கொண்டிருந்தது. அது 2 மடங்கு இரட்டத்தனையாய் மரித்து கிடந்தது. அவருடைய உதடுகள் மூலமாக தேவன் மறுபடியும் என்ன செய்தாராம்? அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று இந்த ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். W.H. ஃபிச்சர்ட் என்பவர். அன்பான தேவப்பிள்ளைகளே, பிரான்ஸ் தேசத்தில் அந்த பிரெஞ்சு புரட்சி வந்தது, நமக்கு தெரியும். 1789, 1790s அந்த மாதிரி டைமில் 1780-90களில் இந்த பிரான்ஸ் தேசத்தில் வந்த அந்த பிரெஞ்சு புரட்சி, அந்த பிரெஞ்சு கழகம் போல இங்கிலாந்திலையும் ஒரு பயங்கரமான புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சாரார் எதிர்பார்த்தார்கள். பிரெஞ்சு புரட்சி என்ன? கடவுள் இல்லை. இப்படி தான் கம்யூனிசம் வந்துச்சு. கடவுள் இல்லை, அறிவுதான் கடவுள், பகுத்தறிவுதான் கடவுள், ரீசன் இஸ் காட் ஆர் காடஸ் அப்படின்னு ஒரு பெரிய புரட்சி பிரான்ஸில். அதே மாதிரி இங்கிலாந்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் என்று அநேகர் நினைத்தார்கள். சாத்தான் வேலை செய்தான். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆனால் தேவன் ஒரு சாதாரண மனிதன் ஒருவரை எழுப்பினார். அவர் தான் ஜான் வெஸ்லி. அவர் மூலமாக இங்கிலாந்து தேசம் மறு உயிர் பெற்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தது. அந்த இங்கிலாந்தில் தான் மெத்தடிஸ்ட் திருச்சபை உருவாயிற்று. இங்கிலாந்து ஒரு பெரிய புராட்டஸ்டன்ட் நாடாக உருவாகி தேவனுக்கு மகிமையாக திகழ்வதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த ஜான் வெஸ்லிங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு முன்பாகவே நிறைய சீர்திருத்தவாதிகள் இருந்தார்கள் அவர் காலத்திற்கு முன்பதாகவே. ஆனால் அது செத்து போச்சு. அப்போ ஆண்டவர் ஜான் வெஸ்லி எழுப்பினார். அவர் மூலமாக தேவன் உயிர் கொடுத்தார். அதனால தான் இவர் இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று, தி அப்பாசில் ஆஃப் இங்கிலாந்து என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றும் அவர் அழைக்கப்படுகிறார். தேவன் தமது மாபெரும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும்படிக்கு வெஸ்லி தம்மை அர்ப்பணித்திருந்த ஒரு வரம் பெற்ற தேவ மனிதன் ஆவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இவருடைய குடும்ப வாழ்க்கையை சற்று நாம் பார்த்தால்
குடும்பத்தில் 19 பிள்ளைகள் மொத்தம். சிலர் 21 பிள்ளைகள் கூட சொல்கிறாங்க. அப்பா சாமுவேல் வெஸ்லி, அம்மா சுசன்னா வெஸ்லி, 21 பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 19 என்று நான் திட்டவட்டமாக படித்திருக்கிறேன். இந்த ஜான் வெஸ்லியினுடைய ஆயுட்காலம் 88 ஆண்டுகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது 35 வயதில், ஊழியம் செய்தது 52 ஆண்டுகள், செய்த பிரசங்கங்கள் 45,000. ஊழிய பயண விபரம் எவ்வளோ தூரம் பயணம் செய்திருக்கிறார் அப்படின்னா 2,25,000 மைல்கள், பெரும்பாலும் குதிரையிலேயே பயணம் செய்தார். தான் மறிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் பெரும்பாலும் குதிரை பயணம்தான். அனுதினம் பணி செய்த மணி நேரங்கள் 16 முதல் 18 மணி நேரங்கள். எழுதின ஆவிக்குரிய புத்தகங்கள் 233. சகோதரர் சார்ல்ஸ் வெஸ்லியுடன் சேர்ந்து தயாரித்த புத்தகங்கள் 417. இவரது உதவியினால் உருவான புத்தகங்கள் 100. தினசரி செய்த ஜெபம் அதிகாலை 4 மணிக்கு, 4 மணிலிருந்து 2 மணி நேரங்கள் தேவனோடு என்ன செய்வாராம். அந்த 60 ஆண்டுகள் இடைவிடாமல் அந்த பழக்கத்தை பின்பற்றினார். அன்பானவர்களே, அவருடைய ஒரு பிரபலமான வாக்கியம் என்ன அப்படின்னா, God does nothing but in answer to prayers. ஜெபித்தால் மட்டுமே தேவன் எதையும் செய்வார், ஜெபித்தால் மட்டுமே தேவன் எதையும் செய்வார் என்பதுதான் ஜான் வெஸ்லியினுடைய ஒரு முக்கியமான வாசகமாக இருந்தது. ஆஸ்டின் குக் என்ற ஊழியக்காரர் எழுதி வைத்திருக்கிறார், ஜான் வெஸ்லி proclaimed the gospel of Christ till the very year of his death. He became an adornment to the society of his time, of beautiful character. He was a man who reflected the image of Christ. ஜான் வெஸ்லி தான் மரிக்கக்கூடிய அந்த வருஷம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். தன்னுடைய காலத்தில் சமுதாயத்தின் ஒரு ஆபரணமாக அவர் திகழ்ந்தார். அழகான குணம் படைத்த அந்த தேவ மனிதன் கிறிஸ்துவின் சாயலை பின்பற்றினார், பிரதிபலித்தார் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆஸ்டின் குக். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை அருமையான வாழ்க்கை. தொடர்ந்து பாருங்கள். கிரேட் கான்ட்ரவர்ஸ் புத்தகத்தில் படிக்கிறோம், His life presents a lesson of priceless worth to every Christian. Would that the faith and humility, the untiring zeal, self-sacrifice and devotion of this servant of Christ might be reflected in the churches of today. ஜான் வெஸ்லியினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு விலை மதிப்பில்லா மதிப்புடைய ஒரு பாடத்தை நமக்காக வைத்திருக்கிறது. விலை மதிப்பற்ற ஒரு பாடம் ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கை. அவருடைய விசுவாசம், அவருடைய தாழ்மை, அவருடைய இடையறாத அந்த கடுமையாய் உழைக்கிற அந்த வைராக்கியம், அந்த தத்தியாகம், அவருடைய தியான வாழ்க்கை, கிறிஸ்துவின் ஊழியக்காரனுடைய இந்த குணங்கள் எல்லாம் இன்றைக்குரிய சபைகளில் பிரதிபலிக்கப்பட்டால் எவ்வளோ நலமாயிருக்கும் அப்படின்னு எலன் ஒயிட் எழுதி வச்சிருக்கிறாங்க. கிரேட் கான்ட்ரவர்சி மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் சாப்டர் 14 14ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 5-6 பக்கங்கள் படித்து பாருங்கள். ஜான் வெஸ்லி பற்றி எழுதியிருப்பாங்க. அதில் அந்த கடைசி பேராகிராஃப் அந்த சாப்டரில் 14ஆம் அதிகாரம் கடைசி சாப்டர், கடைசி அந்த பத்தியை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜான் வெஸ்லி தன்னுடைய காலத்தில் அந்த 88 ஆண்டு கால வாழ்க்கையில் 50 ஆண்டுகளுக்கும் அதிகமான அந்த ஊழியத்தில் அவர் ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்கள் 5 லட்சம் பேர் அப்படின்னு எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க. 500,000 souls. யோவான் 14:12 பாருங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு ஆண்டு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக செயல்பட அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சுவையில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து வருகிறோமா? பேராசிரியரும் பிரியமான மாணவனும் என்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தி ப்ரொஃபஸர் அண்ட் தி பிலவட் ஸ்டூடெண்ட். ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர்
அவர் பேர் டாக்டர் எட்வின் ஆர். அமெரிக்காவை சேர்ந்த அருமையான ஊழியக்காரர். ரிவைவல் பற்றி, எழுப்புதல் பற்றி எத்தனையோ புஸ்தகங்களை, 50க்கும் அதிகமான புஸ்தகங்களை எழுதியிருக்கிற ஒரு ஆசிரியர். அவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய கல்லூரியில் ஊழியத்திற்காக படிக்கின்ற மாணவர்கள் அநேகரை அழைத்து கொண்டு இங்கிலாந்துக்கு சென்றாராம். இங்கிலாந்துக்கு போய் அங்கே அந்த ஊழியங்கள் பற்றிய பாடங்களை கற்றுக் கொடுக்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம், அழைத்து கொண்டு போனார். அப்போ எல்லாரும் போனாங்க இங்கிலாந்துக்கு. அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாங்க. அங்கே போன பொழுது ஜான் வெஸ்லியினுடைய வீடு, அதனுடைய சிறப்பு எல்லாத்தையும் காண்பிப்பதற்காக இந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார், இந்த ஊழியத்திற்கு படிக்கிற மாணவர்கள் எல்லாரையும் அழைத்து செல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது கீழே மேலே எல்லா இடங்களையும் போய் அந்த மாணவர்களுக்கு சுற்றி சுற்றி காண்பித்தார். இந்த பேராசிரியர் எல்லாத்துக்கும் சுற்றி காமிக்கிறார். பிற்பாடு எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, வந்து பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஒரே ஒரு நபர் மாத்திரம் காணவில்லை, ஒரே ஒரு மாணவனை மாத்திரம் காணவில்லை அப்படின்னு தேடி தேடி பார்க்குறாங்க. பஸ்ஸுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. பிற்பாடு என்ன செய்கிறாங்க, சரி திரும்ப வீட்டுக்குள்ளே வருவோம் என்று சொல்லி அந்த ஜான் வெஸ்லி வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. தேடும் பொழுது கீழே ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் அவர் இல்லை. அப்புறம் மேலே போனாங்க, மாடிக்கு போனால் அந்த மாடியில் தான் ஜான் வெஸ்லி எப்பொழுதும் வழக்கமாக முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மாணவன், ஊழியத்திற்காக படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்து கொண்டு தானாம். ஜான் வெஸ்லி எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்பாரோ அதே இடத்துல முழங்கால் படியிட்டு அந்த மாணவன் ஜெபித்து கொண்டு தான் என்ன ஜெபித்தான் தெரியுமா, அதை திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, லார்ட் டூ இட் அகெயின் அப்படின்னு ப்ரேயர் பண்ணார். அந்த மாணவன் யார் என்றால் பில்லி கிரஹாம். ஆண்டவரே, ஜான் வெஸ்லி காலத்தில் செய்தீர ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தீரே, லார்ட் டூ இட் அகெயின், அதை திரும்பவும் செய்யும் கர்த்தாவே என்று அவர் ஜெபித்தாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை எட்வின் ஆர் என்ற ஆசிரியர் அந்த மாணவன் ஜெபிக்கிறதை பார்த்தார். அவருடைய மாணவர்களில் ஒருவன் தான் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் 20ஆம் நூற்றாண்டின் வல்லமையான ஊழியக்காரர், 21ஆம் நூற்றாண்டு வரை நீடித்திருந்தவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கானவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்திருக்கிறார், லட்சக்கணக்கானவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அவர் செய்த ஜெபந்தான் லார்ட் டூ இட் அகெயின், அதை திரும்பவும் செய்யும் கர்த்தாவே என்று அவர் ஜெபித்தாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாமும் ஜான் வெஸ்லியின் அடிச்சுவடுகளிலே தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், லார்ட் டூ இட் அகெயின். ஆண்டவரே, நாங்களும் தேவனோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனோக்கை போல் ஆண்டவருமோடு நடக்க வேண்டும், லார்ட் டூ இட் அகெயின். நோவை போல் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும், லார்ட் டூ இட் அகெயின். ஜான் வெஸ்லி போல் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும், லார்ட் டூ இட் அகெயின். கிறிஸ்துவை போல், கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்திருந்தாரோ எங்களுக்கு அதையும் திரும்ப செய்யும் ஆண்டவரே, லார்ட் டூ இட் அகெயின் என்று நம்ம ஒப்படைத்து நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு நடக்கிற, தேவனோடு உறவில் இருக்கிற, உறவில் வளர்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை. தியான நேரம் என்று நாங்கள் பின்பற்றாதபடி ஆண்டவரே, தியான வாழ்க்கை என்று எங்கள் வாழ்க்கை அமைய ஆண்டு எங்களுக்கு கிருபைகளை தாரும். உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலங்களிலும் தேவன் உம்மோடு நடக்கிற பிள்ளைகளை நீர் வைத்திருந்திருக்கிறீர். இந்த நாட்களிலே நாங்கள் உம்மோடு நடக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும், ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் பரலோகத்தோடு, எங்கள் பரலோகத்தின் தேவனோடு நெருங்கின உறவில் நாள்தோறும் வளர தேவன் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு நடக்கிற அனுபவத்தில் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.